நம்பிராஜனை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை இல்லை, கல்யாணம்லாம் வந்து நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி அனுப்புகிறாரு. இதனால் வந்து தாத்தா பாட்டி இப்படி பண்ணுறாங்களே இவங்களாம், என் பேரை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே விஜய் இவ்வளோ எவ்வளோ திமிரு இருந்தால் அவள் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பா, அவளாக ஒரு பொண்ணு, அவளை நான் வந்து ஏன் தான் வந்து லவ் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே வந்து இந்த விஷயத்தை நம்பிராஜன் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்வார், அப்படி தான் பேசுவார், எனக்கு தான் தெரியும் பசுபதி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ராகினி வந்து என்னப்பா நீங்கள் அப்போ என்னப்பா நடக்கும், விஜய் ஒத்துக்கலான்னு எப்படி இந்த கல்யாணம் நடக்கணும், ஆமாம் விஜய் கண்டிப்பாக ஒத்துக்கணுமே, ஒத்துக்கினா தானே என் கழுத்தை தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவும் கண்டிப்பாக கட்டுவாம்மா, நீ கவலைப்படாத, விஜய் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுவார், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த டைமில் நிவின் அங்கே வர, நிவினை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஏமாம்மா உனக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா, இப்படி தான் நீ இருப்பியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீங்கள் ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணு திருந்தவே மாட்டீங்களா, யார் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்னு நிவினை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்றாங்க. பின்ன நீங்கள் பண்ண வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் பேசுனது எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுருந்தேன். அந்த விஜயை எப்படியாவது வந்து டார்கெட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம், எப்படியாவது காவேரியோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, அதுக்கு நான் இருக்க வரைக்கும் விடவே மாட்டேன். நீங்களாம் ஒரு மனுஷங்களா, இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க, உனக்கு அறிவே இல்லையாயா, இந்த ஆள் கூட சேர்ந்து இந்த மாதிரி உருப்படாமல் போகிற, மரியாதையாக உன் மருமகளை கூட்டும் முதல்ல இங்கேருந்து கிளம்பி அதை சொல்கிறதுக்கு நீ யார்ப்பா அப்படின்னு. அவன் யார், அவன் ஒரு வீணாக போனவன் அப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்ல வராங்க. உடனே வந்து வெள்ளாவோட மாமா யாருமா இவன் இப்படி வந்து பேசுகிறான் அப்படின்னோடனே வேறு யார், அந்த காவேரி இருக்கால, காவேரியோட எக்ஸ் அப்படின்னோட ஏன் அதை மட்டும் ஏன் சொல்ல விட்டுட்ட, என் பின்னாடி லோன்னு அலைஞ்சியே அதையும் சேர்த்து சொல்லு அப்படின்றாரு. இங்கே பாருண்ணா அவ்வளோதான் அப்படின்றாங்க. பின்ன நீ பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா, நீ பண்ணதெல்லாம் எடுத்து விட்டா கேவலமாக ஒரு காவேரி பற்றி கேவலம் பேசுறியா அப்படின்றாரு நிவின். அதுக்கிட்ட இப்போ எதுக்காக நீ வந்து இங்கே தொல்லை பண்ணிகிட்ருக்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்றாரு. பசுபதி உடனே வந்து நான் கிளம்ப தான் போகிறேன், ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் நினச்சிருக்க மாதிரி காவேரி விஜயும் பிரிச்சுலாம் நினைக்கிறீங்கள, அது கனவுல கூட நடக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது, அந்த பந்தத்தை நீங்களால் யாராலையும் உடைக்கவே முடியாது. இங்கே பாருமா, உன் பேர் வெண்ணிலா தானே, வெண்ணிலா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருத்தர் விரும்பினா அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும், அப்போ தான் உண்மையான காதல். அது கூட தெரியாமல் நீ உன்னை விரும்பின ஒரு ஆளை இவ்வளோ கேவலமாக கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, நீ எல்லாம் என்ன விரும்பின, உன் காதல்லாம் என்ன காதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நீ அமைதியாக இருவீங்களா, நான் பேசிக்கிறேன், இப்போ என்ன உனக்கு, காவேரியை கஷ்டப்படுத்திட்டோம் சார் வந்துடுவார்ப்பா, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. காவேரிக்கு எப்படிலாம் ஆள் சேர்க்குறாங்க பார்த்தியா, காவேரி அப்படிப்பட்ட ஆள், அவருக்காக எக்ஸும் பேசுவான், இப்போ இருக்க ஆளும் பேசுவான், அந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தியா, காவேரி எப்படிப்பட்ட ஆள்னு இப்போ புரியுதா உனக்கு வேணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி. ராகினி வாய் மூட்ரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க ராகினி. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே முடிவு தெரிய வரும். விஜயை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜயும் காவேரியும் பிரிக்கவே முடியாது, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த நிவின்னு அப்படின்னோடனே இவனை விடுமா சின்ன பையன், பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம், எப்படியாவது அங்கே வர வச்சே ஆகணும், சும்மாவே விடக்கூடாது விஜயை வர வைக்கிறதுக்கு என்ன ஐடியாவோ அதை நாம் பண்ணலாம். இங்கே பாரு வெண்ணிலா, நீ எப்படியாவது விஜய்க்கு கால் பண்ணி அங்கே வர வச்சிட, புரியுதா, சரி அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், விஜய் எப்படியோ வருவார், வந்தோடனே எப்படியாவது பேசி எல்லாரும் சேர்ந்து விஜயை வந்து வெண்ணா கழுத்து தாலி கட்டிடணும், இதுதான் நம்ம பிளான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க.